மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உலகாளும் தாயே அருள்மறி நீயே உமது பாதம் சேர்ந்திடுவோம். மனங்களில் உள்ள பாரம் தந்தோ பரமனின் ஆசீரை தந்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆரோக்கிய பக்தர்களே, கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனுகுலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறைவார்த்தையாம் கிறிஸ்துவை மனு உடலேற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கு பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கிக் கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி அடிகளார் செந்நீர் சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக எம் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று அன்னையின் புகழ் பாடலை பாடுவோம். மகிழ்கின்றது
சகோதர சகோதரிகளே, தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை மக்களின் நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத உறுதியை அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மோடு நிலையான ஆட்சியில் இருக்கும் ஒரே திருமகன் உண்மையாகவே எங்கள் மனித உடல் எடுத்து கன்னித்தாயிடமிருந்து பிறந்ததை அறிக்கையிடுவதால் அவர்கள் இன்றைய இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையான மகிழ்வில் சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 22 முதல் பிரிவு 4-6 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள்.
உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை: நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உரிமையாக்குவேன். பல்லவி: நான் பிற நாடுகளை உங்களுக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளும் பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்கள், அவர் முன் அகழ்மகிழுங்கள். பல்லவி: நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறை வாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது: செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பிரைஸ் தி லார்ட். சத்தம் சொல்லு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, பேசும் ஆண்டவரே, அடியோன் கேட்கிறேன். ஆமேன். இன்னைக்கு வடுகர்பேட்டையில் ஏன் இத்தனை மாணவ மாணவியர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க? காரணம் என்ன? நல்லா படிக்கிறீங்க, நல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்களா? நல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்திருக்கீர்கள். ரிசல்ட் எங்கே அதிகமாக இருக்கிறதோ, அதிக மதிப்பெண்கள் எங்கு மாணவர்கள் எடுக்கிறார்களோ அந்த பள்ளிக்கு வருடாந்தோறும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும். சர்க்கரை உள்ள இடத்திலே எறும்புகள் இருக்கும். தேன் உள்ள பூக்களிலே வண்டுக்கள் வந்து சேரும். நீருள்ள குளற்றிலே மீன் வளம் பெருகும். வருமானம் உள்ள டால்மியாபுரத்திலே மக்கள் வந்து குடியேறுவார்கள். வளமையான இடத்திற்கு மக்கள் குடியேறி செல்வார்கள். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கு நாம் எதிர்பார்க்கின்ற எல்லாம் கிடைக்கிறதோ அங்கு சுற்றி மக்கள் இருப்பார்கள். இன்று வடுகர்பேட்டை ஆலயத்தை நோக்கி மக்கள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? இங்கு வழி சொல்வோரை வெளியென காக்கும் தாய் இருக்கிறாள். தாய் இருக்க, அவருடைய தயவு இருக்க, நாம் அஞ்சலாமா, நடுங்கலாமா, கலங்கலாமா? வேண்டவே வேண்டாம். அதனால்தான் வடுகர்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயமானது இன்று திருத்தலமாக அழைக்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மட்டுமல்ல, அன்றும் ஒரு மனிதனை சுற்றி, ஒரு புனிதரை சுற்றி, ஏன் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தில் வந்து மனித ஒரு எடுத்து மக்கள் மத்தியில் வாழ்ந்த தெய்வத்தை சுற்றி, கடவுளை சுற்றி மக்கள் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக, வரிசை வரிசையாக கூட ஆரம்பித்து விட்டார்கள். இதைதான் உன்னுடைய நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம். யார் மத்தியிலே? யாரை சுற்றி? இயேசுவை சுற்றி. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் இருந்த பொழுது தொலை தூரத்தில் இருந்த கிராமப்புறங்களில் இருந்த மக்கள் எல்லோரையும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட மக்கள், குறிப்பாக முடமானவர்களை, குருடர்களை, பார்வையற்றவர்களை, நோயுற்றோரை, இறை வார்த்தைக்கு தாகமுள்ளோரை எல்லோரும் அந்த இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். நாளுக்கு நாள் அவரை சுற்றி மக்கள் பெருகிக் கொண்டே சென்றார்கள். காரணம், உங்களையும் என்னையும் தேடி வந்த, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததுதான். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவிடம் அன்பு இருந்தது, கருணை இருந்தது, இரக்கம் இருந்தது, நேசம் இருந்தது, பரிவு கொள்ளக்கூடிய உள்ளம் இருந்தது, புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தது, சாத்தானை ஒரு வார்த்தையினால் விரட்டக்கூடிய வல்லமை இருந்தது. இதை உணர்ந்த மக்கள் சுற்றுப்புறத்திலும் இருந்த எல்லா நோயாளர்களையும் இவரிடம் கொண்டு வந்தார்கள். நாளுக்கு நாள் இவரை சுற்றி மக்கள் குழும ஆரம்பித்து விட்டார்கள், கூட ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு மக்கள் கூடினார்கள் என்றால், இவருடைய எதிரிகளாகிய, இவரை புரிந்து கொள்ளாதவர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள், சட்ட வல்லுநர்கள், ரோமையை ஆட்சி செய்தவர்கள், பதவியில் இருந்தவர்கள், அரசர்கள் இவரை பார்த்து பொறாமை கொண்டார்கள். இவனை இப்படியே விட்டுவிட்டால் இந்த உலக மக்கள் எல்லோருமே இவனை சுற்றி வந்து விடுவார்கள், நம்முடைய ஆட்சியை கவிழ்த்து விடுவான் என்று சொல்லி பொறாமையோடு பார்க்கின்ற அளவுக்கு மக்கள் கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. இதுதான் இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இதோ இன்று அன்னையை சுற்றி அன்னை இருந்த அருளாட்சி புரிகின்ற ஆலயத்தை நோக்கி மக்கள் சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்ன? இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஆற்றலும் சக்தியும் அந்த அன்னை மரியாளிடம் இருந்தது. ஏனென்றால் அந்த தாய் அன்னை அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை உணர்ந்தார், அவருடைய ஆற்றலை உணர்ந்தார். இது இன்று மட்டுமல்ல, அன்றே யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-11 முடிய வசனங்களிலே பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்திலே தன் மகனுடைய வல்லமையை உணர்ந்த அன்னை மரியாள்